ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம நிவீனும் நம்ம காவேரியும் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே நின்று மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து போலீஸ்கார அங்கிள் வந்துட்டு, ஏமா நீலாம் இங்கே இருக்கக்கூடாதுமா, உன் புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்காக நீ வெண்ணிலாவை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, டே அப்பா கரடி மூஞ்சுவாயா, நடக்கிறது என்னன்னு தெரியாமல் எப்படி கத்தாதரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்கே தான் இருப்பேன் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போய் ஒரு நர்ஸு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, நர்ஸ் ரூபத்தில் வந்தது யாரு, நம்ம காவேரி பாரு. ஸ்கேனுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஏன்னா காவேரியோட உயிருக்கு ஆபத்து இல்லை. ரவுடிங்க என்னமோ அது ஹாஸ்பிட்டலில் சுற்றி வராங்க. எப்படி மாற்றி இவங்க 2 பேரும், அதாவது ரவுடிங்களுக்கும் காவேரிக்கும் இடையில சுற்றின்னு சொல்லிட்டு பாட்டே போட்டுடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே இந்த அலப்பறை நடந்தாலும் நம்ம குமரன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா? தம்பி ஸ்கூல் படிக்கும் போது லாங் ஜம்ப் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு போல. செவிரேறி குதிக்கிறது என்ன, ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறது என்ன, அங்கே 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நாக்கு தள்ளுற அளவுக்கு அடி வாங்குறீங்க. ஆனால் இங்கே எப்படிப்பா இவ்வளோ சூப்பர் மேனாக மாறினீங்க? எல்லாம் ஒரு எனர்ஜி, வெறி, காப்பாற்றணுங்கிற வெறி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி தம்பிக்கு இவ்வளோ வெறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கங்கா ஒரு பக்கம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சமாளிக்கிறாங்க நம்ம காவேரியை பற்றி. யமுனா ஒரு பக்கம் சோதனையிலையும் வேதனையை நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நம்ம நிவீனை பற்றி தாங்க. இங்கே இந்த அலப்பறை நடந்தாலும் நிவீன் ஒரு பக்கம் அங்கே போயிட்டு வீர சாகசப்பட்டாரு, பசுபதிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என் தங்கச்சி பையனா போயிட்டேன்னு பார்க்குறேன், இல்லை கத்தி எடுத்து சறுக்குன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரவணன் டைலாக்கெல்லாம் அடிக்கிறாரு. தம்பி உனக்கு அது செட் ஆகலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அதாவது கத்தியை வச்சு இவரே கயிறை கட் பண்ணுவாராம். ராகினி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்ட, ஐயோ என் உயிரே என் பொண்ணு தான், நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த கூத்து நடந்தாலும் நம்ம விஜய் ஒரு பக்கம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. இங்கே வெண்ணிலா ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதாயா நடக்க போகுது, யாருடா உண்மையை சொல்ல போகிறீங்க, இதுக்கு ஒரு எண்டு இல்லையா ஆண்டவா, ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்காவோட ஃபேன்ஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்